வணக்கம் பொங்கலோ பொங்கல். எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஊரில் இருக்கும்போது நல்ல வடிவாக தமிழ் பொங்கல் கொண்டாடுவோம். ஆனால் இங்கே அதை மாதிரி இல்லை, இருந்தாலும் சந்தோஷமாக கொண்டாடுறோம். எல்லாருக்கும் தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். இங்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாங்கள் நல்லா கொண்டாடுகின்றோம். பெருமக்கள் தெரிஞ்சு வாழ்கிறார்கள். இங்கே கூடுதலாக ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ சிச்சுவேஷன், அதாவது இப்போ சூழ்நிலையிலே அங்கத்தை விட இங்கே இப்போ சிறப்பாக மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து, அதாவது சந்திரசேகர உருவாக்கின ஆலயத்தில் வந்து திறமாக மக்கள் திரளாக வந்து நான் இன்றைக்கெல்லாம் திரளாக இருக்கிற தினம், அதாவது திருவிழாவிலே அப்படி திறங்களை நல்லா கொண்டாடுகிறார்கள். ஆனால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இங்கு நல்ல விசேஷமாகவும் அன்னதான நிகழ்ச்சியும், அதாவது சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு திங்களில் நல்ல அன்னதான நிகழ்ச்சிகளும் செய்கிறார்கள். மற்றது ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னது இது ஆலயம் பிள்ளையார் விநாயகர் வந்து இருக்கிற நல்ல உதவி செய்கிறாரு. அதனால் மக்கள் தெரிஞ்சு வாழுகிற இடத்திலே விநாயகர் இருப்பது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. பொங்கல் வாழ்த்துக்களுக்கு நன்றி. வணக்கம். எல்லா தமிழ் மக்களுக்கும் உங்கள் மனம் அறிந்த பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம், பொங்கல் வாழ்த்துங்கள். இப்பொழுது இந்த ஆலயத்தின் நிர்வாக தலைவர் திரு சந்திரசேகரம் ஐயா அவர்களிடம் பொங்கலை எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார் என்பதை பற்றி விளக்கமாக கேட்போம். தமிழ்நாட்டில் இலங்கையில் எப்படி தைப்பொங்கல் கொண்டாடுறோமோ அதே நேர் வரிசையில் இந்துக்கள் மத்தியில் வடிவாக ஒழுங்காக 26 வருஷம் இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அனைவரும் எல்லோரும் சீர்விட்டிருக்க தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எங்கள் மாணிக்க ஆலயத்தின் பேரில் நன்றி செலுத்துகிறேன். தைப்பொங்கல் வாழ்த்து. சரி, லாச்சப்பல்ல ஷெரிமாலுக்கு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தா நிறைய ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. பொங்கலுக்கு ஒரே களை கட்டுது இங்கே. அங்கே இருக்கிற ஐயாட்ட கேட்போம். ஐயா, உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். சரி, பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்கள், பொங்கலுக்கு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? ஆக்களெல்லாம் எப்படி வந்து போகிறாங்க? வழக்கமாக வர கிளியோன்ஸோ போல் இந்த வருஷம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. சரி, நீங்கள் வீட்டை பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? நாங்கள் அநேகமாக புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட எங்களுடைய கலாச்சாரப்படி பொங்கலை செய்து கொண்டு இருக்கணும். சரி, எங்களோட தமிழாக்களுக்குண்டே இருக்கிற ஒரு பண்டிகை பொங்கல், அதை நாங்கள் எப்படி நல்லா சிறப்பாக கொண்டாடுறீங்க? புலத்தில் வந்து இனிமேல் மக்கள் வர்ற கஷ்டத்தை பார்க்கக்குள்ள நாங்கள் இங்கே இருக்கக்குள்ள ஓரளவுக்கு நாங்கள் அந்த புலத்து மக்களை இதன்றோட நாங்கள் அவ்வளவு இந்த சில்வர் பண்ணி செய்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஓரளவு மக்கள் அந்த எங்களுடைய அந்த உணர்வால் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கணும். சரி, உண்மையிலே வந்து தைப்பொங்கல்ன்றது வந்து தமிழாக்கள் எங்களோட நன்றி கடனை செலுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்குது. அந்த வகையில் தைப்பொங்கலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எங்களோட நன்றி கடனை வந்து செலுத்துறதாகவே இருக்குது. அந்த வகையில் தமிழர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். நாங்கள் காலகாலமாக இதை கொண்டாடுறோம்ன்றதில் தமிழர் என்ற ரீதியில் நாங்கள் பெருமைப்படுறோம் இல்லையா? உண்மையில் நாங்கள் பெருமைப்படுறோம். இது வந்து உழவர் திருநாள். அதாவது வந்து வேளாண்மை தமிழராகிய நாங்கள் வேளாண்மை செய்கிற இடத்துல அந்த 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 வேளாண்மையை வச்சு தான் நாங்கள் இந்த உழவர் திருநாளை கொண்டாடுறோம். உழவர் திருநாள் அடுத்த நாளைக்கு மாட்டுப் பொங்கல் என்று சொல்லப்படுற 2 பொங்கலை நாங்கள் கொண்டாடுறோம். ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த இடம்? வடமராட்சி. அங்கெல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க நீங்கள்? அநேகமாக இந்த இதுக்கு முதல் நாங்கள் அநேகப்படி கொளுத்தி புது உடுப்பு உடுத்து முத்தத்தில் பொங்கித்தான் நாங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த வசதிகள் புலம்பெயர்ந்து வாழைக்குள்ள எங்களுக்கு இல்லை தானே. சரி, கல்யாணம் முடித்து நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து முதலாவது பொங்கல் வந்திருக்கும். அந்த பொங்கல் நினைவை பற்றி சொல்லுங்கள். அந்த பொங்கல் நினைவுன்னு சொல்லக்குள்ள மனைவி உற்றார் சுற்றத்தால் எல்லாரோடையும் சேர்ந்து குதூகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருந்தது.
பொங்கல் திருநாள் களை கட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் லாஷாப்பலில் குறிப்பாக பொங்கலுக்காக ஷாப்பிங் செய்ய நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள நிறைய பேர் தீபம் டிவி நேயர்களுக்காக வாழ்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. திருமதி மனு அவர்களுடைய வாழ்த்துக்களை இப்போது கேட்போம். சொல்லுங்கள், பொங்கலுக்காக என்ன வாழ்த்திக்க விரும்புகிறீங்க தீபம் டிவி நேயர்களை? தீபம் டிவிக்கு எங்களை வாழ்த்துக்கள். நான் இங்கே இப்போ பொங்கல் சாமான் பண்ணுறதுக்காக வந்தேன். அதில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். பொங்கல் இந்த வருஷம் நல்லா இருக்குது, கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சந்தோஷமாக பொங்குறோம். அதோட நாட்டிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இதாக இருக்கிறபடியாக கொஞ்சம் சந்தோஷமாக பொங்கல் பொங்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீர்வேலியை சேர்ந்த நாங்கள் நீர்வேலியில் நாங்கள் வீட்டில் முத்தத்தில் சாணத்தலையில் முத்தத்தில் மொழுகி கோலம் போட்டு பொங்கல் பானை வச்சு புது பானை வேண்டி பொங்கல் பானை வச்சு சூரியனை கும்பிட்டு பொங்கி எல்லாம் சூரியனுக்கு படைச்சு சந்தோஷமாக குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். அந்த விழாவை இங்கே சரியாக கொண்டாட முடியலன்னு மிஸ் பண்ணுறீங்களா? சந்தோஷமாக கொண்டாட முடியலை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நாட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இதாக இருக்கிறபடியாக கொஞ்சம் பிரச்சனை சந்தோஷமாக இருக்குது. சரி ஆஷா. ஹலோ பிரதீபன், சொல்லுங்கள். சரி, நீங்கள் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த இடமெல்லாம் வடிவாக காட்டினீங்க. நீங்கள் நல்லா பாடுவீங்க. பொங்கலை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். பொங்கலை பற்றி எனக்கு பாட தெரியாது, வேணா கவிதை சொல்கிறேன். அடிக்கடி பாடி பயமுறுத்திருக்கேன், நேர்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த இடம் நல்லா தெரியுன்றீங்க, நான் வீதி வீதியாக சுற்றுறவே இல்லை. எனவே இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க. இன்றைக்கி பொங்கல் செய்கிற அந்த பரபரப்பில் ஓடிட்டுருக்குறாங்க. பொதுவாக நம்முடைய ஊரில், அதாவது எங்களுடைய இந்தியாவில் 4 நாள் கொண்டாடுவாங்க. போகி, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு. ஸ்ரீலங்காவில் அப்படி 4 நாள் கொண்டாடுவாங்களா? அப்படி கொண்டாடுவாங்க. இங்கே வந்து மாட்டுப்பொங்கல்னால் மாடை வீதி வீதியாக அழைச்சிட்டு போக முடியாது, நாங்களாம் வீதி வீதியாக போனால் தான் உண்டு. அப்படி மாட்டுப்பொங்கல் தனியாக விட்டால் போலீஸ் எங்களுக்கு பொங்கல் வச்சுருவாங்க இல்லையா? இருந்தாலும் அந்த அந்த ஊருடைய அந்த பழக்க வழக்கங்களை மிஸ் பண்ணால் கூட ஜனங்க ஓரளவு தங்களுக்கு கிடைத்த அந்த சூழ்நிலை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் பரிசு அண்மித்த பகுதியில் வந்து தமிழர்கள் எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு கட்டமாக லாச்சப்பல், தமிழர்கள் அதிகமாக வாழும், அவர்களின் வர்த்தக நடவடிக்கைகள் அதிகமாக திகழும் லாச்சப்பலை அண்மித்த பகுதியில் தைப்பொங்கல் விழாவை இசை நிகழ்ச்சியாக இங்கே கொண்டாடுகின்றார்கள். அதை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அதன் ஒருங்கிணைப்பாளர் எஸ்கே ராஜன் இங்கே இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேட்போம். வணக்கம். வணக்கம் பிரதீபன். தீபம் தொலைக்காட்சியில் இருந்து பாரிஸ் நகரத்திற்கு வருகை தந்து, பாரிஸ் நகரத்திலே குறிப்பாக லாஷப்பல் பகுதிக்கு அண்மையாக அமைந்திருக்கின்ற மார்க்ஸ் டூமோவா பகுதியில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு, தமிழருடைய புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு கலாச்சார கலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சிக்காக படப்பிடிப்பு செய்வதற்கு வருகை தந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. அதற்காக முதலில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சி என்ன, இது எப்படி நடக்குது, இதில் என்னென்னலாம் நடக்கப்போதுன்னு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி என்று கூறுகின்ற பொழுது இதிலே ஆரம்பத்தில் மங்கள இசை இந்த பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாதசுர தவில் இசை கலைஞர்கள் வழங்கி கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி, இங்கே பயின்று அந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கின்ற இளம் கலைஞர்கள் அவர்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கவி பொங்கல், அதாவது இன்றைய இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்கள், குறிப்பாக அதிலே அந்த தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து VT இளங்கோவன் என்கின்ற உலகறிந்த ஒரு படைப்பாளி, இலக்கியவாதி, மார்க்சிய சிந்தனாவாதி, இப்படியெல்லாம் பல முகங்களை கொண்டவர். சித்த ஆயுர்வேத வைத்தியரும் கூட. அவருடைய தலைமையில் கவியரங்கம், கவி பொங்கல் நடைபெற்றது. சரி, நல்லது. VT கேஷன்கரின் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பரிசில் தமிழ் மக்களது கலை ஆர்வம் எப்படி இருக்கிறது? நன்றி. இந்த பாரிஸ் நகரத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஊடகங்கள் என்று கூறினால் கூட, இந்த ஊடகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாரிஸ் நகரத்தில் தான் என்பதை தலை நிமிர்ந்து நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே ஒரு ஊடகம் ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டியவர்கள் கலைஞர்கள். இங்கே நிறைவான கலைஞர்கள் இருக்கின்றார்கள், நிறைவான கலைப்படைப்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் கலாரசிகளுடைய வருகை என்பது அவ்வப்பொழுது
குறைவாகத்தான் இருக்கின்றது. அதற்காக கலைஞர்களுடைய கலைப்படைப்பு என்பது பின்தங்கிவிடவில்லை. அந்த படைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. பொங்கல் திருநாளில் இப்படியான பல படைப்புகளை படைத்து எமது தமிழ் கலை கலாச்சாரம் பண்பாட்டை நீங்கள் இங்கே ஊக்குவிப்பதையிட்டு எமது தொலைக்காட்சியின் சார்பாக மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிப்பதற்கே கடமைப்பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி பிரதீபன், மிக்க நன்றி தீபம் தொலைக்காட்சி நிறுவனத்தினரே. இப்பொழுது நாங்கள் ப்ரோக்ராமில் கொஞ்சத்தை பார்ப்போம். பிறகு திருப்பி விட்டவாறு வந்து கதவை திறக்க பிடி அப்படியே மூடுபட்டேன். அதில் டைம் அப்படியே பியர் அடிச்சுட்டு வந்தார். கட்டாயமாக பாத்ரூம் போகணும். போய் அங்கே பார்த்துட்டு ஒளிங்க தண்ணியை காணும். அது வெட்டி பின்னால் கூட்டத்தை பார்க்குறாரு. அப்படி அந்த மாதிரி லெவல் பண்ணி கொத்தி எல்லாம் கயிறு அடிச்சு சின்ன இதெல்லாம் நடந்துருக்கு. ஆச்சரியத்தோட மனசியை கேட்டார். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நமக்கு நல்ல பரிச்சயமான எங்களது கலையத்திற்கே வந்து அண்மையில் பேட்டி கூட வழங்கியிருந்தார். மலேசியாவிலிருந்து வந்திருந்தார். மிகவும் இனிமையான அருமையான குரலை கொண்டு மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவர் யார்? ராஜராஜ சோழன். அவர் இங்கே இருக்கிறார். அவர் எப்படி பிரான்ஸுடன் மக்களுடன் என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நீங்கள் லண்டன் வந்திருந்தீங்க, இப்போ ஃப்ரான்ஸில் நிற்கிறீங்க. கலைக்கு வந்து எல்லையே இல்லை. நீங்கள் கலைஞர், எல்லா இடமும் சென்று எங்கள் மக்களை மகிழ்வித்து வருகின்றீங்க. இங்கே பொங்கல் விழாவுக்கு வந்ததையிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொங்கல் விழாவுக்கு, அதாவது உலகளாவிய வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெருவிழா தான். இந்த தமிழ் விழாவிலே நானும் லண்டனுக்கு வந்து இங்கேயும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து கலந்து கொண்டேன். இந்த கலந்து கொண்டு இந்த அதாவது பொங்கல் திருவிழாவை உலகளாவிய கொண்டாடுகின்ற இந்த தமிழர் மத்தியில் இருக்கிற ஒற்றுமையை பார்க்குறேன். ஒரு நல்ல விஷயம். தமிழர் திருநாளுங்கிற இந்த ஒற்றுமை திருவிழா, இதை வந்து தமிழர்கள் தான் முதல்ல கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். அது பொங்கல் திருவிழாங்கிறதுனால உலகளாகி வாழ்கின்ற எல்லா பொங்கல் விழா கொண்டாடுறவங்களும் என்னுடைய பொங்கல் விழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லோரிடமும் இன்று கேட்பது என்ன தெரியுமா? பொங்கல். ஆனால் உங்களை கண்டால் நாங்கள் பாடல்தான் கேட்போம். சரி, இருப்பதைத்தானே தர முடியும். எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். மிக அழகான பாடல், அழகான குரல். எமது நேயர்களுக்காக நீங்கள் சில கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.